கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு இடைவிடுகிற கர்த்தர் அப்பா, நீர் எங்களோடு பேசுகிற கர்த்தர். ஆகவே ஆண்டவரே, மாமிசமாகிய மனுஷனை நீர் மறைத்து ஆவிக்குரியவராய் ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ளவராய் உம்முடைய ஜனத்தோடு நீர் பேசும்படியாய் ஆண்டவரே உம்மை வருந்தி அழைக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் ஏற்கனவே சிந்தித்து கொண்டிருந்த செய்தியினுடைய தலைப்பு The 3 important keys through which we gather our rewards in heaven. பரலோகத்தில் நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்கு முக்கியமான 3 திறவுகோல்கள். அல்லேலூயா. ஏற்கனவே நம்ம ஒரு காரியத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம் பிரியமா. சால்வேஷன் இஸ் a gift, ஃப்ரீ gift. அதுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் a ஃப்ரீ gift. பட் நம்ம இன்னைக்கு தியானிக்கிற காரியம் த ரிவார்ட்ஸ். ரிவார்டுனால என்ன அர்த்தம்? ஆமீன், வெகுமதி. ஆமீன், ரிவார்டு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரயாசத்திற்கு கிடைக்கிறது தான் ரிவார்டு. ஹல்லேலூயா, ஆமீன். ஆனால் நாம் ஒவ்வொரு முறையும் நாம் அந்த காரியத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த வசனத்தை வாசித்துட்டு, ரட்சிப்பு இலவசமானது, அது கிறிஸ்துவினிடத்து நமக்குடைய பாவங்களுக்காக சிலுவையில் சிந்தினது. ஆமேன். அதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு அது கிரியைகளினால் உண்டானது அல்ல. உங்கள் கிரியையினால் நான் நிறைய கொடுத்தேன், நான் நிறைய ஊழியம் பண்ணேன், நான் நிறைய அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேங்கிறதுனால இல்லை. நம்ம அவரை விசுவாசித்தாலே போதும். ஹல்லேலூயா, ஆமேன். அந்த மகாபெரிய கிருபை நமக்கு கிடைக்கும். The salvation is a gift. பட் நம்ம இன்னைக்கு சிந்திக்கிற காரியம், we are talking about the rewards. பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் நம்மை குறித்து சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. ஆமேன். இதற்கு ஆதாரமாகவும் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்டினால்தான் நம்ம என்ன செய்தியில் இருக்கிறோம் என்பது தெரியும். ஏன்னா ஒரு சிலர் அந்த கண்டினியூஸாக வராதவர்களுக்காக நான் வாசித்து காட்டுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. எப்படியா? யாருக்கு உண்டாலமன்னா அவன் அவனுடைய கிரியைகளின்படி. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, பரலோக ராஜ்யத்திலே அவன் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மத்தேயிலே நாம் அதை பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்திலே சிறியவன் எனப்படுகிறவன் என்று ஒரு காரியத்தை அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்னையா பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் பெரியவன்? ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எந்த அளவிற்கு பொக்கிஷத்தை நீங்கள் உயிரோடு இருக்கிற காலத்திலே பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து வைக்கிறீர்களோ அதற்கேற்றாற்போல் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும் பொழுது நிச்சயமாக வித்தியாசங்கள் இருக்கக்கூடும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். வேதம் அது தெளிவாக சொல்லுது, அவன் அவனுடைய கிரியைகளின்படி. அப்போ ஒருத்தனுடைய கிரியை கம்மியாக இருந்து இன்னொருத்தனுடைய கிரியை கூட இருந்து அதுக்கேற்ற வித்தியாசங்கள் இருக்கக்கூடும். நாம் பிரியமானவர்களே, எச்சரிக்கப்படுகிறது அவன் அவனுடைய கிரியைகளின்படி. ஆமேன். கிருபை நம்மளை மோட்சத்திற்கு கொண்டு சென்று விடுகிறது. ஆனால் அங்கு நாம் எப்படி இருக்கப் போகிறோம் என்பதை தேவன் இந்த பூமியிலே நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை பொறுத்து என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் ஒரு காரியத்தை முதல் காரியம் என்ன கீ நம்ம நேற்று பார்த்தோம். 3 கீ. அதாவது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க, ஃபவுண்டேஷன் கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு தான். அதற்கு மேலே தியாகம், தேவனுடைய சித்தம். பெரிய ஊழியம் செஞ்சால் அதிக ரிவார்டுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாய், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் நான் உன்னை அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவேன். நல்லா பாருங்க, ஒருத்தனுக்கு ஆண்டவர் 5 தாலந்து கொடுத்திருந்தாரு. அவன் அதை 10 கன்வெர்ட் பண்ணான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? 10 கன்வெர்ட் பண்ணவனுக்கு அந்த ஊழியக்காரனை மெச்சுக்கிட்டு 10 பட்டணங்களை ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்தார். அடுத்த ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா, ஆமேன், அவன் அதில் பாதி செய்கிறான். ஆமேன், ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன செய்கிறாரு? அவன் எந்த அளவிற்கு அதை மல்டிப்ளை பண்ணினானோ அந்த 5 பட்டணங்களை நீ ஆளுவாயாக என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட செய்திகள் அநேக சமயங்களில் நாம் கேட்கக்கூடாதபடி போய்கொண்டிருக்கிறது.
மீண்டும் அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நீங்கள் நிறைய செய்கிறதில்ல, ஆண்டவர் சொல்லுகிறதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறதில் தான் காரியம் இருக்கிறது. அல்லேலூயா. பெரிய ஊழியக்காரன் என்றல்ல, ஏன்னா எந்த ஒரு ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுத்தா தான் நமக்கு வரும். ஆனால் நாம் நம்முடைய ஜெபத்தில் உண்மையாக இருக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறோமா, நாம் எந்த அளவிற்கு தியாகத்தோடு கூட இருக்கிறோம். இதை பார்க்கும்போது அந்த 3 கீழே முதல் கீ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? டைம், நேரம். கடவுள் நமக்கு கொடுத்த நேரம், கடவுள் நமக்கு கொடுத்த நேரம். அதில் ஒரு வசனத்தை நம்ம ஆழமாக நேற்று வாசித்தோம். அதை லேசாக வாசித்துட்டு நம்ம மிச்ச வசனங்களுக்கு நேராக கடந்து போவோம். கொலோசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். மேக் யூஸ் ஆஃப் த டைம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் காலத்தை சரியாக தேவ சித்தத்தின்படி உண்மையான இருதயத்தோடு தாழ்மையோடு நீங்கள் பயன்படுத்துவீர்களானால், ஆமென், நிச்சயமாக அநேக பொக்கிஷங்களை நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வைக்கிறவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அழகா சொல்றாரு. நேற்று அந்த வசனத்தை கூட பார்த்தோம். உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உனக்குண்டான எல்லாவற்றோடும், ஆமென், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயே. அதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ உங்களுடைய நேரத்தை பிறருக்காக, ஆமேன், ஒரு சமயம், ஆமேன் ஆமேன், ஒரு அருமையான அந்த ஓஎம் ஃபவுண்டருடைய அவருக்கு கிறிஸ்மஸ் அப்போ ஒரு செய்தியை சொன்னார்கள். ஆமேன். ஏதாவது எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்று. அப்போ அவர் டெலகிராம் அடிக்கணும். அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் அடித்தார் அவர், அதர்ஸ், பிறன். இதை மட்டும் முக்கியப்படுத்த சொல்லுங்கள் எல்லா ஊழியக்காரங்களையும். ஆமென். பிரியமானவர்களே, எவ்வளவு உண்மை, எவ்வளவு உண்மை. பிறரை மையமாக கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. உங்கள் நேரத்தை பிறர்க்காக நாம் எவ்வளவு செலவழிக்கிறோம் என்று யோசித்து, உங்களுக்கே வாழ்ந்து முடித்து விடுகிறது பெரிய காரியமல்ல. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் ஒரு சமயம் பீகாருக்கு மிஷனரி பணிக்காக நான் சென்று திரும்பி கொண்டிருந்தேன். அப்பொழுது எல்லாம் முடிந்தது. ஒரு 12 நாட்கள் இருந்திருப்போம் என்று நான் நினைக்கிறேன். நான் மிகுந்த உற்சாகத்தோடு பலவிதமான முடிவுகளோடு நான் வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் வேதத்தை வாசித்து கொண்டு நான் ட்ரெயினில் வரும்போது ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டு, நீ எங்கே போயிட்டு வரேன்னாரு. நான் சொன்னேன், நான் இப்படி பீகாருக்கு மிஷனரியாக ஊழியத்துக்கு எல்லாம் போயிட்டு வருகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது ஒரு வாசகம் என் காதிலே ஒலித்தது. பிரியமானவர்களே, என் மகனே, என் சித்தம் மாத்திரம் செய்ய உன் வாழ்க்கையில் நேரம் உண்டு என்று சொன்னார் எனக்கு. அல்லேலூயா. நான் இன்றைக்கும் அதை மறக்க மாட்டேன். என் மகனே, என் சித்தம் மாத்திரம் செய்ய உன் வாழ்க்கையில் நேரம் உண்டு என்று சொன்னார். நீங்கள் உங்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் பிரியமானவர்களே? Are you utilizing it for the glory of God? தேவ சித்தம், அது ஒருவேளை பிள்ளைகளை பார்க்கிறதாக இருக்கலாம், வியாபாரத்தை பார்க்கிறதாக இருக்கலாம், வேலை பார்க்கிறதாக இருக்கலாம். அது எது உங்களுக்கு தேவ சித்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை மாத்திரம் செய்கிறதற்கே கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஞானமோடு நாம் இருக்க வேண்டும். அப்படி உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை தியாகத்தோடு சரியாக பிறருடைய நல்வாழ்வுக்காக செய்யும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த பலன் உங்களுக்கு உண்டாயிருக்கும். பிலிப்பியரின் புஸ்தகத்தில், ஆமென், ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்ம நேரத்தை எப்படிலாம் பயன்படுத்தணும் பாருங்க. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக. தேவனுடைய கட்டளை பிரியமானவர்களே. விசுவாசி என்று சொல்லுகிற நீங்களும் நானும், நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம பிறரை குறித்து ஜபமாவது பண்ணுறோம். போய் கிரியை செய்கிறோம், உதவி செய்கிறோம்லாம் ரெண்டாவது. என்ன செய்திருக்கிறோம் பிரியமானவர்களே? எத்தனை ஏழைகளுக்கு உதவி இருக்கிறோம், எத்தனை ஏழைகளை படிக்க வைத்திருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது வேண்டும் அது வேண்டும், இதுவே நம்முடைய மதமாக இன்றைக்கு காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நேரத்தை என் சித்தத்தின்படி பிறருக்காக நீ செலவழிக்கும் பொழுது நீ பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த பலன்களை சேர்த்து வைப்பாய் மகளே, மகனே என்று இன்றைக்கு சொல்லுகிறார். எப்படியா?
நம்ம எப்படி வாழணுமா, அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணுமா? ஆமென். அவனவன் தனக்கானவைகளை அல்ல. நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நான், என் குடும்பம், என் ஊழியம், தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக. எனக்கு அருமையானவர்களே, நீங்க என்றைக்கு பிறருக்காக வாழ ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறது. ஒருவேளை நான், என் ஊழியம், நான் என்று இல்லை பிரியமானவர்களே. என்னுடைய குடும்பம், நான் என்பதை விட்டுவிட்டு இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. உங்க நேரத்தை அப்படி செலவிடணும். ஹல்லேலூயா. உங்க நேரத்தை அப்படி செலவிடணும் பிரியமானவர்களே. இந்த நாட்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய், ஏன்னா கடவுள் கொடுத்த நேரத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த நேரத்தை நம்ம எவ்வளவு சரியாக செயல்படுத்துகிறோம் என்பதிலே நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக 24 hours டைம் தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரங்களிலே பார்த்தா நம்ம நிறைய தப்பாகவும் படிச்சுட்டு போகிறோம். ஆமென். ஏன்னா அந்த ஓமையை குறித்து சொல்லுவாங்க, ஒருத்தன் முதல் 8 மணி நேரம் வேலை பார்த்தவனுக்கும் ஒரு பணம் தான், கடைசி 1 மணி நேரம் வேலை பார்த்தவனுக்கும் ஒரு பணம் தான். அதனால் இட் இஸ் நாட் தட். அந்த ஓமை சொல்லுகிற கருத்தே வேறு பிரியமானவர்களே. நீங்கள் 80 வயசு வாழ்ந்த உடனே நிறையா பரலோக ராஜ்யத்தில் ரிவார்டு சேர்த்திருப்பீங்கன்னு இல்லை. ஹவ் ஃபெய்த், கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தாய். நாம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? பிறரை மனதில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தியாகத்தோடு வாழ்கிறோமா என்பதை மிக கவனத்தோடு நாம் பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏன்னா ஆண்டவர் சொல்லும் போது, அந்த செல்வம் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடுனாரு. அவன் மனம் அவன் போயிட்டான். நான் பரலோக ராஜ்யத்தில் இன்னும் பெரியவனாக இருக்கேன்னா என்ன செய்யணும்னு கேட்டான் அவன். பட் he was not able to. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நேரத்தை, உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை சரியாக வளர்க்கிறதற்கும், பேர பிள்ளைகளை சரியாக வளர்க்கிறதற்கும், உங்களுக்கு சின்ன சின்ன ஊழியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது உத்தமத்தோடு நாம் செய்கிறோமா என்று பாருங்கள். மத்தேயு 25 அதிகாரத்தை நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாசிக்கிறேன். பட் ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் யூ லிசன் டு இட். இட்ஸ் அ லாங் ரீடிங். மத்தேயு 25 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து, கவனமாக கேளுங்க, தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாக ஒப்பு கொடுத்தது போல் இருந்தது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான போனபோது அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அல்லேலூயா. There has to be a settlement of account in your life. என் மகளே, என் மகனே, நீ ரட்சிக்கப்பட்ட பின்பு எவ்வளவு வாய்ப்புகளையும் நேரத்தையும் நான் உனக்கு கொடுத்தேன். ஆனால் நீ என் சத்தத்திற்கும், என் சித்தத்திற்கும், என் ஆசைகளுக்கும் நீ உன்னை அர்ப்பணிப்பதை விட்டு உன் சித்தத்திற்கும், உன் சூழ்நிலைக்கும், உன் ஆசைக்கும் நீ வாழ்ந்து விட்டாய் என்று சொல்லுகிறபடி நாம் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்குறவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுக்கு எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையான ஊழியக்காரனை, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தைகளை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர்
விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. எதை அட்ரஸ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, முதல்ல உன் இருதயம் சரியில்லைங்கிறாரு. நான் உனக்கு கொடுத்ததை நீ சரிவர செய்யலைங்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? டைம் மேனேஜ்மெண்ட், அவன் நேரத்தை வீணாக்கி விட்டான். சோம்பலுமான ஊழியக்காரன். அவன் நேரத்தை தவறுதலாக வேறு எதுக்கோ பயன்படுத்தி விட்டு கர்த்தர் தனக்கு கொடுத்த பொறுப்பிலே அவன் நேரத்தை கவனம் செலுத்த விட்டு விட்டான். சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவென்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிற நீ அறிந்திருக்கிறாயே. ஆமேன். அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்ளுவனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் அவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாய். எப்படி? பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரன். கடவுளுடைய டேர்ம்ஸ் எப்படின்னா, அவன் பத்திரமா அந்த பணத்தை வச்சாங்கிறது இல்லை. நான் உனக்கு கொடுத்ததை, உனக்கு நான் நேரத்தை, உனக்கு நான் கொடுத்த நேரத்தோடு சேர்த்து என்னுடைய நாம மகிமைக்காகவும் பிறருக்காகவும் நீ என்ன செய்தாய் என்று ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் அந்த பீமா சீட் ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்களும் சரி நானும் சரி கணக்கு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம் சிந்தியுங்கள். நாம் அப்படிப்பட்ட அந்த மனதுடையவர்களாக இருக்கிறோம். அவங்க நேரத்தை நீங்களே யோசிப்ப. நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் ஷீட் மாதிரி போட்டு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க நோட் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுடைய நேரங்கள் வீணாகிறது என்று நீங்கள் அழகாக தெரிந்து கொள்ளலாம். ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா, அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தினீங்கன்னா, உங்கள் ஆசைகளை தூக்கி போட்டுட்டு அவருடைய ஆசைகளுக்காக உங்களுடைய வாழ்விலே அவர் சித்தத்துக்காக நீங்கள் வாழ்வினா பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த பலனை சேர்த்து வைக்கிறவர்களாக இருப்பீர்கள். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசிலும் கெட்டவனாயிருப்பான். அதாவது உன் சொந்த குடும்பத்தை நீ சரியாக விசாரிக்கிற. How do you spend your time? I given you a wife, I given you children. சொந்த வீடு, ஒருவேளை இது சபையாக கூட எடுத்துக்கொள்ளலாம், ஊழியமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். உனக்கு இவைகளெல்லாம் உனக்கென்று நான் கொடுத்தேனே. நீ அது இது ஆப்பிரிக்காவில் என்ன நடக்கிறது என்பதெல்லாம் ரெண்டாவது. உனக்கு நான் கொடுத்ததற்கு நீ எப்படி உன் நேரத்தை செலவழித்தாய்? எனக்கு அருமையான தேவஜனமே, இது ஒரு கடைசி காலம். கர்த்தருக்கென்று நேரத்தை சரியாக செலவழிப்பீர்களானால், சரியாக நீங்கள் செலவழிப்பீர்களானால் நிச்சயமாக அதற்குண்டான பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். பிரியமானவர்களே, ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் ஏதோ சமீபமாய் வருகிறார். ஏன்னா நம்ம டைமை எப்படிலாம் வீணடிக்கிறோன்னு பாருங்களேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது பாருங்க, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். உங்கள் டைமை எப்படி யூஸ் பண்ணணும்? அல்லேலூயா. சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணலாம். நீங்கள் பார்த்து, நான் அல்ல, நான் தான், நீ தான், நான் தான் சொல்லி நீ விசுவாசிக்கிறது தப்பு, நான் என்னுடைய இதுதான் தருத்து, அந்த டைப் ஆஃப் பிரசங்கம் தப்பு, அந்த சர்ச்சை தப்பு, so much and so forth we can do. The question is, are we wasting our time by not living according to the scripture?
வசனத்தின்படி வாழாமல் ஒருவேளை நம்முடைய நேரத்தை வீணாக்குகிறவர்களாக இருக்கிறோமோ? எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான தேவஜனமே, இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறவராக இருக்காங்க. அவர் கேட்குறாரு, என் மகளே, என் மகனே, உன் நேரத்தை எனக்கு தரமாட்டாயா என்று ஆவலோடு காத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான நிறைய நேரங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஆகிவிடுகிறது. நிச்சயமா இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தின் முதல் பகுதி. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும். எப்படி அந்த டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமா? பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும். ஹல்லேலூயா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய நேரங்களில் எனக்கு என்ன வம்பு, எவைய கேடு கட்டு போனால் எனக்கு என்ன, என் கதையை பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இதான் அன்னைக்கு பெரும்பாலானவர்களுடைய பேச்சு. பிரியமானவர்களே, ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என் நேரத்தை தேவனுடைய மகிமைக்காகவும் பிறருடைய பிரயோஜனத்திற்காகவும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறவன் தான். தட் இஸ் ஹவ் யூ ஷுட். அப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் வரும்பொழுது மிகுந்த ஆச்சரியங்கள் உங்களுக்கு காத்திருக்கும். பிரியமானவர்களே, மிகுந்த ஆச்சரியங்கள் உங்களுக்கு காத்திருக்கும். என்ன ஆண்டவரே, நாங்கள் என்ன செஞ்சோம், ஆனால் இவ்வளவு பெரிய காரியத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். ஆமாம், நீங்கள் கேட்பீங்க. ஆனால் ஆண்டவர், நீ எனக்கு எவ்வளவு உண்மையாக இருந்தாய் மகளே என்று நிச்சயமாக அவர் உங்களிடத்தில் சொல்லுவார். ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம நேரம் பாருங்கள், இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம். நம்ம நிறைய நேரங்கள் அப்படி தான் இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் பேலன்ஸ், they always think, சரி எனக்கு இதெல்லாம் சேஃப்டி இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, சகலவித நன்மைகளையும் தமக்கு, அதாவது நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நம்ம டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம்? இதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. நான் பணத்தின் மேலே தான் நம்பிக்கை வைக்க போகிறேன், அதனால் நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், அப்படி இருக்க போகிறேன், இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். நான் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற தப்பே இல்லை, ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற தப்பே இல்லை பிரியமானவர்களே. ஆனால் ஆர் வி டூயிங் இட் ஆல் அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட்? ஏன்னா எவன் ஒருவன் பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படுகிறானோ அவன் தான் தேவனுடைய புத்திரன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமை கொடுக்கிறவர்களும் உதாரணத்துவம் உள்ளவர்களாயும் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றுக்கொள்ளும்படிக்கு வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷங்களாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. எப்படி அழகா சொல்றாரு, நீ பொக்கிஷத்தை அங்க சேர்த்து வைக்க சொல்லுங்கிறாரு. எப்படி? நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதாரத்தனம் உள்ளவர்களாயும் இருக்கவும். இப்படிலாம் செஞ்சு உன் டைம், உன் எனர்ஜி, உனக்கு உண்டான எல்லா ரிசோர்ஸஸையும் you utilize it for others and for the glory of God. எனக்கு அருமையானவர்களே, ரத்தன சுருக்கமாக ஒன்று சொல்லுகிறேன். எல்லாருடைய கண்ணீரும் பரலோக ராஜ்யத்தில் துடைக்கப்பட போகிறது. ஆனால் வேதாகமம் இந்த ரிவார்டை குறித்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7-8 வசனங்கள் இந்த இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம். எத்தனை வசனங்கள் மாறி 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 உன் கிரியைக்கு தக்க பலன், அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி. ஆகவே பிரியமானவர்களே, கடவுள்கிட்ட போய், ஆண்டவரே நீங்கள் எனக்கு சிலுவையில் எல்லாம் செஞ்சிட்டீங்க, நான் மோட்சத்துக்கு வந்துடுறதை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன், நான் உமக்காக வாழணுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணலைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது பிரியமானவர்களே. பிறருக்காக நம்ம எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம், முதல்ல அதை சொல்லுவோமே. ஏன்னா எல்லா இடங்களுக்கு நம்மளால் போக முடியாமல் இருக்கலாம். how we utilize that time of prayer. யோசிச்சு பாருங்க, 90% நமக்காகவே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய நலனையே நாம் கருதுகிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ தந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் மகத்துவம் உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன். எங்களுக்கு ஆண்டவரே, எங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தி, அதாவது
உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வசனத்தின்படி வாழ்ந்து பிறருக்காக வாழ்கிற ஒரு தாகத்தை, பிறருக்காக ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறீரே அப்பா. அந்த பலனை நாங்கள் சரியாக இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்பா, தங்கள் நேரத்தை சரியாக செலவிட நீர் அனுகிரகம் செய்யும்படியாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆம்.